அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 818வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு ஆர் வி லாகிங் பிஹைண்ட் சைனா இன் அக்ரிகல்ச்சர், அதாவது இந்திய வேளாண்மையும் சீன வேளாண்மையும் ஒரு ஒப்பீடு என்பது ஆகும். இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் திரு கே ராசு அவர்கள். திரு ராசு அவர்கள் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். மேலும் பணி நிறைவுக்கு பின்னர் இவர் காக்ஸ் என்ற தொண்டு நிறுவனத்தை நிறுவி அதன் தலைவராக செயல்பட்டு வருகிறார். இந்திய வேளாண்மையை விட சீன வேளாண்மை உயர்ந்ததா? எந்த வகையில் அது முன்னோடியாக உள்ளது? இந்தியா ஏன் பின்னிலையில் உள்ளது? அதனை நாம் மாற்றிட என்ன செய்ய வேண்டும் போன்ற தகவல்களை தாங்கி வருகிறது இன்றைய நிகழ்ச்சி. வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்வோம். ராசு சார், பிளீஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கம், ஒரு சிலர் பயனடைந்தாலே அந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைக்கு நமக்கு தெரியும், நமது நாட்டை பொறுத்தவரையில, இந்தியாவை பொறுத்தவரையில ஒரு 75 to 80% சிறு குறு விவசாயிகள், அதற்கு மேல் உள்ளவர்கள் மட்டுமே ஒரு பெரும் விவசாயிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வருமானத்தை பொறுத்தவரையில அது மாநிலத்திற்கு மாநிலம், அதாவது விவசாயினுடைய மாத வருமானம் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் சுமார் 12,000 ரூபாயாகவும், பஞ்சாபை எடுத்துக்கொண்டால் சுமார் 28,000 ரூபாயாகவும், ஹரியானாவை எடுத்துக்கொண்டால் ஒரு 26,000 ரூபாயாகவும், மற்ற கிழக்கு அதாவது வடகிழக்கு மாநிலங்களை எடுத்துக்கொண்டால் 25,000 26,000 27,000 என்றும் மாத வருமானம் இருக்கின்றது. இருந்தாலும் இந்த வருமானம் போதுமானதாக உள்ளதா என்று சொன்னால் இல்லை என்றே நாம் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் அந்த அளவிற்கு இன்றைக்கு, அதாவது நம்முடைய செலவினங்கள், நாம் வாங்கக்கூடிய பொருள்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு வாங்கக்கூடிய பொருள்களுடைய செலவினங்கள் உயர்ந்து கொண்டே செல்வதால் நம்முடைய இந்த விவசாய வருமானம் போதவில்லை என்றே நாம் சொல்லலாம். அந்த அளவிற்கு அதே சமயத்திலே நம்முடைய விவசாயத்தை பொறுத்தவரையில ஒரு 60%, 55 to 60% நாம் மானாவாரி விவசாயத்தை மேற்கொண்டு வருகின்றோம் இந்தியாவிலே. அந்த மானாவாரி விவசாயத்திலே கிடைக்கக்கூடிய மகசூலும் குறைவாக இருக்கின்ற காரணத்தினாலே விவசாயிகளுடைய வருமானம் போதுமான அளவு இல்லை என்றே நாம் சொல்லலாம். விவசாயத்தை, அதாவது இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் செய்கின்றவர்கள் மட்டுமே விவசாயத்திலே தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். மற்றவர்கள் விவசாயத்தை விட்டு வேறு தொழிலுக்கு செல்லலாமா என்ற நோக்கத்திலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதே சமயத்திலே விவசாயத்திற்கு வாங்கக்கூடிய இடுபொருட்களுடைய விலை உயர்ந்து கொண்டே செல்கின்றது. அதே சமயத்திலே உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களுக்கு கட்டுப்படியாக கூடிய விலை கிடைக்காத காரணத்தினாலும், இன்றைக்கு நகரமயமாக்குதல் காரணமாக, அர்பனைசேஷன் காரணமாக கிராமத்திலிருந்து நகரத்திற்கு வேலைக்காக செல்கின்றவர்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலும், அங்கே வேலை செய்வதற்கு ஆட்கள் பற்றாக்குறையின் காரணத்தினாலும், விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுடைய
எடுத்து செல்வதற்கு போக்குவரத்து வசதிகள் மற்றும் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களை சேமித்து வைப்பதற்கு தேவையான கிடங்கு வசதிகள், விவசாயத்திலே உற்பத்தி செய்யக்கூடிய அது பழங்களாக இருந்தாலும் சரி, காய்கறிகளாக இருந்தாலும் சரி, அவற்றை குளிரூட்டப்பட்ட சேமிப்பு கிடங்குகள் இல்லாத காரணத்தினாலும் விவசாயிகளுக்கு போதுமான வருமானம் கிடைக்கவில்லை. அதே சமயத்திலே விவசாயிகள் சாகுபடி செய்வதற்கு தேவையான இடுபொருட்களுடைய விலை உயர்வு காரணமாகவும் அவர்களுக்கு கடன் வசதிகள் இல்லாமை காரணமாகவும் விவசாயிகள் இன்றைக்கு மிகவும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு போதுமான அளவு கடன் வசதிகள் இல்லை என்ற காரணத்தினாலும் பெரும்பாலானோர் விவசாயத்தை விட்டு, அதாவது கூலி வேலை செய்தால் மட்டுமே போதும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்பதே இன்றைக்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நிலைமையாகும். அது மட்டுமல்லாமல் பருவ கால மழைகளுடைய தாக்கத்தினாலும் விவசாயிகள், அதாவது அறுவடை காலங்களிலே ஏற்படக்கூடிய, தற்பொழுது கூட வடகிழக்கு பருவமழை தொடங்கி பெய்து வருகின்ற காரணத்தினாலே இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களிலே அறுவடைக்கு தயாராக உள்ள நெல் வயல்கள் மூழ்கி கிடக்கின்றன என்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதே சமயத்திலே இன்னும் அரசாங்கம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் இந்த நெல் கொள்முதல் செய்வதிலே ஒரு மெத்தனமாக இருப்பதன் காரணமாகவும், நெல் கொள்முதல் செய்வதிலே ஏற்படக்கூடிய தேக்க நிலை காரணமாகவும் அங்கே உற்பத்தி செய்து விவசாயிகள் விற்பனை செய்யக்கூடிய அந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் சரிவர அதனை கொள்முதல் செய்யாத காரணத்தினாலும் இன்றைக்கு விவசாயிகளுடைய வருமானம் ஒரு கேள்விக்குறியாக உள்ளது என்றே நாம் சொல்லலாம். அதே சமயத்திலே அங்கே நம் இந்திய நாட்டினுடைய நிலைமை இது என்று சொன்னால், இன்றைக்கு அதாவது அன்றைக்கு எடுத்துக்கொண்டால் உலகத்திலே முதலிலே உள்ள நாடு என்று அமெரிக்கா, அடுத்தபடியாக உள்ள நாடு என்று சைனா, ஜப்பான், இப்படிதான் நம்ம வரிசையா சொல்லிக்கிட்டே வருவோம். அமெரிக்கா, சைனா, ஜப்பான், அப்புறம் அதுக்கப்புறம் மற்ற நாடுகள் எல்லாம் வரும். அது ஜெர்மனி, அப்புறம் ஐரோப்பிய நாடுகள், இங்கிலாந்து போன்ற நாடுகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில இன்றைக்கு எல்லா நாடுகளையும் மிஞ்சக்கூடிய வகையிலே இன்றைக்கு சைனா அசுர வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நிதர்சனமான உண்மை. காரணம், அங்கே கடுமையான உழைப்பாளிகள், சிறு வயது முதற்கொண்டே அனைத்து பணிகளிலும் அவர்கள் கவனத்தை செலுத்துவதால் எந்த தொழில் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் இன்றைக்கு நாம் எங்கு சென்றாலும், அதாவது மேக் இன் சைனா, அது எந்த பொருள்களாக எடுத்தாலும் சரி, அது ஒரு வாட்சாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கடிகாரமாக இருந்தாலும் சரி, அல்லது நமது ரசாயன உரங்களாக இருந்தாலும் சரி, எந்த பொருள்களாக இருந்தாலும் இன்றைக்கு மேக் இன் சைனா என்ற அளவிற்கு அந்த சைனா அசுர வேகத்திலே உலகத்திலே முதன்மை இடத்தை பெறக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம், அவர்களுடைய உழைப்பு, அந்த உழைப்போடு கூடிய, அதாவது கல்வி, உழைப்பு, அந்த கடுமையான அங்க உள்ள, அதாவது சட்டங்கள், இதெல்லாம் சேர்ந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நிலையில் சைனா வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம் கடுமையான உழைப்பு. அந்த வகையிலே வேளாண்மையை பொறுத்தவரையிலே இன்றைக்கு சைனா அசுர வேகத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதாவது சர்வீஸ் செக்டாராக இருந்தாலும் சரி, அல்லது இன்னைக்கு கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, கல்வியிலே கூட இன்றைக்கு நமது மாணவர்கள் சைனாவிற்கு சென்று நான் மெடிக்கல் படித்து விட்டு வந்தேன் என்று சொல்வதை பெருமையாக நாம் சொல்லிக் கொள்வதை கண்கூடாக பார்க்கின்றோம். அதை போல காரணம் என்னவென்றால், அவர்களுடைய அங்கே இருக்கக்கூடிய ஒரு
கடுமையான உழைப்பு மட்டுமல்ல, அனைத்து துறைகளிலும் ஒரு ஒரு நேர்மையான ஒரு நல்ல ஒரு திறமையாக அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு அசுர வளர்ச்சியை எட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். விவசாயத்தை பொறுத்தவரையிலே அங்கே அதாவது எதிலும் மெக்கனைசேஷன், இயந்திரமயமாக்குதல் என்பது மிக மிக முக்கியமாக கடைபிடிக்கப்படுகின்றது. அவர்கள் அதாவது விதைப்பு முதல் அறுவடையை தாண்டி அதனை சேமித்து வைத்து அதனை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது அதனை அவர்கள் உள்நாட்டிலே பயன்படுத்துவதாக இருந்தாலும் சரி, அந்த அளவிற்கு அங்கே தொழில்நுட்பங்கள் வளர்ந்து கொண்டு உள்ளன. அதே சமயத்திலே மக்கள் தொகையை பொறுத்தவரையில ஓரளவு, அதாவது சைனாவை விட நாம் கொஞ்சம் சற்று அதிகமாகவே இருக்கின்றோம் என்று சொல்லலாம். இன்றைக்கு சைனா 141 கோடி என்று சொன்னால் நாம் 143 கோடியை அடைந்திருக்கின்றோம். மக்கள் தொகையை பொறுத்தவரையில ஓரளவு சமமாக இருந்தாலும் மற்ற அனைத்து துறைகளிலும் மிக வேகமாக அவர்கள் முந்திக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம் கடுமையான உழைப்பு. அங்கே அதாவது கம்யூனிட்டி ஃபார்மிங் என்பது அங்கே கடைபிடிக்கப்படுகின்றது. கம்யூனிட்டி ஃபார்மிங் என்று சொன்னால், அதாவது ஒரு விவசாயி அவர்களுக்கு உரிய நிலம் ஒரு சராசரியாக 46.6 ஏக்கர் ஒரு விவசாயிக்கு நிலம் இருக்கின்றது. அது இங்கே பார்த்தா நமது அதாவது இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய விவசாயினுடைய நிலத்தை பார்த்தால் அவர்களுக்கு சராசரியாக 3.26 ஏக்கர் மட்டுமே இருக்கின்றது. இது ஒரு 10ல் 12ல் ஒரு மடங்கு என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு இது ஒரு முக்கிய காரணம். பிராக்மெண்டேஷன் ஆஃப் லேண்ட்ஸ். பிராக்மெண்டேஷன் அவ்வாறு இருக்கும் பொழுது நாம் அந்த விவசாயத்தை செய்வதற்கு அதாவது குறைந்த அளவு உள்ள பகுதி ஒரு தடையாக இருக்கின்றதே என்றே நாம் சொல்லலாம். இதே பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளிலே இன்றைக்கு இதே விவசாய நிலங்களுடைய அளவு ஆஸ்திரேலியாவிலே 157 ஏக்கராகவும், இதே அமெரிக்காவிலே சராசரி ஒரு விவசாயினுடைய நிலத்தினுடைய அளவு 114 ஏக்கராகவும் இருக்கின்றது. இங்கே பார்த்தால், அதாவது விவசாயிகளுக்கு என்று ஒரு நல்ல கூட்டாண்மை, அதாவது அமைப்பு, கூட்டாண்மை அமைப்பு, அவர்களை வலுப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டாண்மை அமைப்பு இங்க இல்லை என்றே சொல்லப்படுகின்றது. நம்ம ஃபார்மர்ஸை பொறுத்தவரையில அவங்க என்னன்னாக்கா கடுமையா அதாவது ஒரு விவசாயி நெல் விவசாயம் செய்கின்றார் என்று சொன்னால் அதையே தொடர்ந்து பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையே இங்கே நமது நாட்டிலே காணப்படுகின்றது. அதாவது பல்வேறுபட்ட பயிர்களை சாகுபடி செய்தால் மட்டுமே அதிக மகசூலை எடுக்க முடியும், அதிக வருமானத்தை பெற முடியும் என்ற நிலையை இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா இவர்கள் நமது விவசாயிகள் ஒருவர் என்ன பயிர் செய்கின்றாரோ அதே பயிரை சாகுபடி செய்யக்கூடிய ஒரு நிலைமையை காணப்படுகின்றது. சைனாவிலே ஒரு விவசாயிக்கு தொடர்ந்து அந்த மகசூல் குறைவாக ஏற்படும் காலத்திலே அவர்கள் என்ன சொல்றாருனாக்கா, அந்த விவசாயி அந்த நிலத்தை அவர்கள் பரிந்துரைப்பது, அந்த நிலத்தை விற்றுவிட வேண்டும், அல்லது அங்கே அவர்கள் ஒரு குத்தகைக்கு விட்டுவிட்டு வேறு நல்ல கம்பெனியில் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகின்றது. ஏனென்றால் அதாவது நமது விவசாயியை பொறுத்தவரையில அந்த சூழ்நிலை இல்லை. அவர்கள் தொடர்ந்து வேறு வழி இல்லாமல் குறைந்தபட்ச நிலம் இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் அதே நிலத்திலே சாகுபடி செய்து குறைந்த வருமானத்தை கொண்டு வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே
இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையை மாற்றி அங்கே விவசாயிகள் குறைந்த மகசூல் எடுக்கும் காலத்திலே அவர்கள் உடனடியாக அந்த நிலத்தை ஒரு சிறிது காலத்திலே ஒரு விற்றுவிட்டோ அல்லது குத்தகைக்கோ விட்டு அவர்கள் நல்ல ஒரு கம்பெனியிலே பணியமர்ந்து அவர்கள் நல்ல வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். சைனாவை பொறுத்தவரையில அதிகமாக, அதாவது உலகத்திலேயே அதிகம் உற்பத்தி செய்யக்கூடிய தானியங்களை பொறுத்தவரையில இன்றைக்கு அரிசி உற்பத்தியிலே நம்பர் 1ஆகவும், கோதுமை உற்பத்தியிலே முதன்மை இடத்தை பெற்றும், பொட்டாட்டோஸ் மற்றும் வாட்டர்மெலான்ஸ் பழங்கள், காய்கறிகள், அதாவது தர்பூசணி வகைகள், கிழங்கு வகைகள் இன்றைக்கு சைனா முதன்மை இடத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றது. மக்காச்சோளத்தை பொறுத்தவரையில 2வது இடத்தையும், பருத்தியை பொறுத்தவரையில 2வது இடத்தையும் வகித்துக் கொண்டிருக்கின்றது. இந்தியாவை பொறுத்தவரையில அரிசி, கோதுமை உற்பத்தியிலே 2வது இடத்திலும், பயிர் வகைகள், தேங்காய், கரும்பு, காய்கறிகள் ஆகியவற்றிலே 2வது இடத்தையும் வகித்துக் கொண்டிருக்கின்றது. சைனா முதன்மை இடத்தை வகிப்பதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது, அதாவது வேளாண்மையிலே முதன்மை அதிக அளவு உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக இருப்பதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, அங்க அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டிற்கு அதிக அளவு நிதி ஒதுக்கீடு செய்வது மிக முக்கிய காரணமாக சொல்லப்படுகின்றது. இங்கே இந்தியாவை பொறுத்தவரையில ஆராய்ச்சிக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதி மிக குறைவாக, அதாவது கிட்டத்தட்ட 3% மட்டுமே இருக்கின்ற காரணத்தினாலே பயிர்கள் சாகுபடி செய்யக்கூடிய அந்த நிதி ஒதுக்கீடு, ஆராய்ச்சியிலே நிதி ஒதுக்கீடு குறைவாக இருக்கின்ற காரணத்தினாலே, தொழில்நுட்பங்கள் இன்னும் வளர்ச்சி அடையாத காரணத்தினாலும், அந்த தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி அடையாத காரணத்தினாலும் நமக்கு பயிர்களிலே எதிர்பார்த்த சாகுபடி கிடைக்காதனால் விவசாய வருமானம் குறைவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்தபடியாக இரிகேஷன் சிஸ்டம் பொறுத்தவரையில சைனாவில் பாத்தீங்கன்னா, அதாவது ரிவர் இன்டர்லிங்க்டு கேனால் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய நதிகள் இணைப்பு திட்டம், நதிகளை இணைத்து அதன் மூலமாக, வாய்க்கால் மூலமாக கொண்டு சென்று தண்ணீர் பாய்ச்சுவதன் காரணமாக வறட்சி காலத்திலே 80% தண்ணீருடைய தேவையை குறைக்க முடிகின்றது. அதே சமயத்திலே வெள்ளம் ஏற்படக்கூடிய காலத்திலும் கூட அதாவது தண்ணீர் பற்றாக்குறையினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறைக்கப்படுகின்றது. மிக முக்கியமாக அட்வான்ஸ்டு இரிகேஷன் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய ரிவர் இன்டர்லிங்க்டு கேனால் சிஸ்டம் அங்கே செயல்படுத்தப்படுகின்றது. இங்க நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில முக்கியமா அதிகமாக நாம் பயன்படுத்துவது போர்வெல்ஸ், கிணறுகள், ஆழ்குழாய் கிணறுகள், நீர்த்தேக்கங்கள், குளங்கள், குட்டைகள், அதோடு மட்டுமல்லாமல் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மழைநீர் சேமிப்பு குட்டைகள் மூலமாகவும் நாம் சாகுபடி செய்கின்ற காரணத்தினாலும் பெரும்பாலான நிலங்கள் நம்முடைய, அதாவது ரெயின்ஃபெட் இரிகேஷன் சார்ந்து இருக்கின்ற காரணத்தினாலும் நமக்கு ஒரு சரியான இரிகேஷன் சிஸ்டம் இல்லாத காரணத்தினால் அங்கே தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு மகசூல் குறைவதற்கு வாய்ப்பாக இருக்கின்றது. இந்தியாவை பொறுத்தவரையில 55 to 60% ரெயின்ஃபெட் ஃபார்மிங், அதாவது பருவமழையை நம்பியே சாகுபடி செய்யப்படுகின்றது. அந்த பருவமழையை நம்பி சாகுபடி செய்கின்ற
காலங்களிலே நமக்கு மகசூல் குறைகின்ற காரணத்தினாலும் வருமானம் குறைகின்றது. அதிக அளவிலே அங்கே சைனாவுடைய அதாவது தானியங்களுடைய உற்பத்தியை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு சராசரியாக 6000 கிலோ மகசூல் கிடைக்கின்றது. அதாவது தானியங்களை பொறுத்தவரையில மற்ற அதாவது சிறுதானியங்கள் மற்ற தானியங்களை பொறுத்தவரையில சீரியல்ஸ் என்று ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ஒரு 6500 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு கிடைக்கின்றது. எனவே மகசூலை பொறுத்தவரையில அங்கே 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக கிடைப்பதால் அவர்களுக்கு அதிக வருமாய் ஈட்டுவதற்கு உரிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. விவசாயத்தை பொறுத்தவரையில அங்கே அதிகமாக அவர்கள் என்னன்னாக்கா டெக்னாலஜியை தான் நம்பியிருக்காங்க. தொழில்நுட்பங்கள், அதாவது அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் அவர்களுக்கு தெரியும் நாம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்றது. அந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் தான் மெயினா அவர்களுக்கு அங்க கை கொடுக்குது. விவசாயத்துல எது எடுத்தாலும் அந்த டெக்னாலஜிஸ 100% அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள் என்பதே மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது. இங்க நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங், நாம கன்வென்ஷனல் ஃபார்மிங் சொல்றோம். அதாவது மூதாதையர்கள் கடைபிடித்த நமது பெற்றோர்கள், நமது மூதாதையர்கள் என்று சொல்லக்கூடிய பாட்டன்கள் கடைபிடித்த ஒரு சாகுபடி முறையை அதிக அளவிலே நாம் பின்பற்றுகின்ற காரணத்தினாலும் நமக்கு நாம் எதிர்பார்த்த அளவிற்கு மகசூல் கிடைப்பதில்லை. அதே சமயத்திலே போதுமான அளவு கடன் வசதிகள் கிடைக்காதது. அங்க அந்த பிரச்சனையே கிடையாது. அங்க பொறுத்தவரையில அதாவது கவர்மெண்டே இங்க விவசாயிகள் போதுமான அளவு கடன் வசதி கிடைக்கவில்லை என்றால் சில சமயங்களிலே விவசாயிகள் தற்கொலை சம்பவங்களும் ஏற்படுவது உண்டு. அதாவது சாகுபடி செய்வதற்கு தேவையான இடுபொருட்கள் வாங்குவதற்கு பண வசதி இல்லை என்ற காரணத்தினாலே, அல்லது மகசூல் ஏதாவது பாதிப்பு, பூச்சி நோய்கள் தாக்கியோ அல்லது மழை வெள்ளத்தால் பாதித்தோ பயிர்கள் பாதிக்கப்படும் பொழுது மகசூல் கிடைக்கவில்லை, எதிர்பார்த்த மகசூல் கிடைக்கவில்லை என்றால் விவசாயிகள் தற்கொலை செய்வது ஒரு வழக்கமாக இங்கே இந்தியாவிலே சொல்லப்படுகின்றது. மகாராஷ்டிரா மாநிலத்திலே பருத்தி சாகுபடி செய்த விவசாயிகள் அவர்கள் அவர்கள் எதிர்பார்த்த மகசூல் கிடைக்காத காரணத்தினாலும் பூச்சி நோய் அதிகமாக பாதித்து வருமானம் குறைந்த காரணத்தினாலும் நிறைய விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டதாக சில புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. நிறைய விவசாயிகள் அது மாதிரி சமயங்களில் இந்த விவசாயத்தையே வேளாண்மை தொழிலையே விட்டு வேறு தொழில்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இங்கே காணப்படுகின்றது. அங்கே சைனாவிலே அத்தகைய சூழ்நிலை மிகவும் குறைவு என்றே சொல்லப்படுகின்றது. இங்க பாத்தீங்கன்னா, அதாவது சைனாவை பொறுத்தவரையில கவர்மெண்ட்டுடைய இன்வால்வ்மெண்ட் விவசாயத்துல, விவசாயத்துறையில இன்வால்வ்மெண்ட் அதிகம். அந்த கவர்மெண்ட் இன்வால்வ்மெண்ட் இருக்கும் பொழுது எல்லா விதமான சலுகைகளும் அவர்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. ஆனால் நமது இந்தியாவை பொறுத்தவரையில அந்த எத்தனை திட்டங்கள் தீட்டினாலும், எவ்வளவு சலுகைகள் கொடுத்தாலும் அந்த சலுகைகள் ஒரு 100% சென்றடைவதில்லை. ஒரு 50% அல்லது 60% மட்டுமே இந்தியாவிலே விவசாயிகளுக்கு சென்றடைகின்ற காரணத்தினாலே அவர்களுக்கு போதுமான அளவு சாகுபடி செய்வதற்கு தேவையான இடுபொருட்கள் கிடைப்பதில்லை. அது ஒரு முக்கியமான காரணம்.
அங்கே சைனாவிலே விதையாக இருந்தாலும் சரி, அது உரங்களாக இருந்தால், செயற்கை உரங்களாக இருந்தாலும், பூச்சிக்கொல்லி மருந்துகளாக இருந்தாலும், அல்லது அட்வான்ஸ்டு மெஷினரிஸ், இயந்திரங்கள், விவசாயத்திற்கு தேவையான அனைத்து இயந்திரங்களும் உலகத்திலே சைனாவில் தான் அனைத்து இயந்திரங்களும் மிக குறைவான விலையிலும் சரி, மிக அதிகமான விலையிலும் சரி, விவசாயத்திற்கு என்று கிடைக்கக்கூடிய இயந்திரங்கள் அதிக அளவிலே உற்பத்தி செய்வது சைனாவிலே என்று சொன்னால் மிகையாவாது. அந்த அளவிற்கு அவர்கள் அந்த வேளாண் கருவிகள், வேளாண் எக்யூப்மெண்ட்ஸ் அவர்கள் தயாரித்து விவசாயத்திலே பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அங்கே உள்ள அக்ரிகல்ச்சுரல் பைனான்சிங் கிரெடிட் சிஸ்டம் மிக அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு விவசாயியும் யாரிடம் போய் அவர்கள் இடுபொருட்கள் வாங்குவதற்காக அதாவது சுருக்கமாக சொன்ன போனால் பிச்சை எடுப்பது கிடையாது. அதாவது பிச்சை எடுப்பது என்று சொன்னால் அவர்கள் அந்த இடுபொருட்களை வாங்குவதற்கு தேவையான பணத்தை பெறுவதற்கு எங்கும் அலைவது கிடையாது. அந்த அளவிற்கு அரசாங்கங்களே அந்த வசதிகளை செய்து அனைத்து விதமான விவசாயத்திற்கு தேவையான அது இடுபொருட்களாக இருந்தாலும் சரி, கருவிகளாக இருந்தாலும் சரி, அரசாங்கமே ஏற்பாடு செய்து கொடுக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் விவசாயத்திலே முழு கவனம் செலுத்தி அதிக மகசூலை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி அவர்களுக்கு சரியான மகசூல் கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் கட்டாயமாக அந்த நிலத்தை விற்க வேண்டும் அல்லது குத்தகைக்கு விட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அவர்களை ஒரு நல்ல தரமான ஒரு கம்பெனியிலே வேலைக்கு அமர்த்தி அதன் மூலமாக அவர்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்கின்றார்கள். அதாவது அபிஷியல் விசிட், அதாவது அலுவலர்கள் ஒரு அங்கே பாத்தீங்கன்னா பீரியாடிக்கல் விசிட், விவசாயி எப்பொழுது வர வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அந்த சமயத்திலே அங்கே அவர்கள் சைனாவிலே வயலுக்கு சென்று விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளையும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கே அது சுத்தமாக மிக 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 குறைவு என்றே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் 0 என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் அதாவது அபிஷியல் விசிட் இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய அளவிற்கே இன்றைக்கு இந்திய விவசாயம் இருந்து கொண்டிருக்கின்றது. விவசாயிகளுக்கு சேர வேண்டிய திட்டங்கள் முறையாக சென்றடைவதில்லை என்பதே விவசாயம் ஒரு வீழ்ச்சி, விவசாயத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கின்றது. நம்ம விவசாயிகள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், கடன் விவசாயத்திற்காக சாகுபடி செய்வதற்காக கடன் வாங்கிவிட்டால் அந்த கடன் எப்பொழுது தள்ளுபடி செய்யப்படும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது வாங்கிய கடனை வைத்து நல்ல முறையிலே விவசாயம் செய்து அதிலே நல்ல வருமானத்தை பார்த்து அந்த வருமானத்தின் மூலமாக கடனை நாம் கட்ட வேண்டும் என்ற நிலைக்கு எதிர்மாறாக விவசாயத்திற்கு கடன் வாங்கினால் அந்த கடன் எப்பொழுது தள்ளுபடி செய்யப்படும் என்று காத்திருப்பது துரதிருஷ்டமான ஒன்றாகவே பார்க்கப்படுகின்றது. ஆனால் அங்கே சைனாவிலே வாங்கக்கூடிய அனைத்தையும் அரசாங்கங்களே முழு பொறுப்பெடுத்து அவர்களுக்கு முறையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். மண் வகைகளை பொறுத்தவரையிலே சைனாவிலே நல்ல வளமான மண் பெரும்பாலான பகுதிகளிலே காணப்படுகின்றது.
இங்க வந்து மண் வளம் குறைவாகவே காணப்படுகின்றது. இன்னும் சொல்ல போனால் பெரும்பாலான இடங்களிலே மிக அதாவது சாகுபடி செய்வதற்கு லாயக்கற்ற நிலங்கள் பெரும்பாலான மாநிலங்கள் காணப்படுகின்றன. அந்த சாகுபடிக்கு லாயக்கற்ற நிலங்களை ஒரு தரமான மண்வளமாக மாற்றுவதற்கு ஏராளமான தொழில்நுட்பங்கள் இருந்த போதிலும் அரசாங்கங்கள் அதற்கு ஒரு தனி கவனம் செலுத்தி அந்த மண் வளத்தை பெருக்குவதற்கு முயற்சி மேற்கொள்ளாமல் இருப்பது துரதிர்ஷ்டவசமானது. அதற்கு திட்டங்கள் இருந்தாலும் அந்த திட்டங்களை முறையாக செயல்படுத்தி அந்த மண் வளத்தை பாதுகாத்தால் மட்டுமே இன்றைக்கு அந்த விவசாயத்தை காப்பாற்ற முடியும் என்ற ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. அங்கே பார்த்தீங்கன்னா 1 ஹெக்டேர்ல எடுக்கக்கூடிய மகசூல், ஒரு விவசாயி எடுக்கக்கூடிய மகசூல் என்ற அளவிலே அங்கே வந்து அதிகமாக எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து பயிர்களிலும் முக்கியமாக நெல், கோதுமை, மக்காச்சோளம், மாடர்ன் சீட் வெரைட்டிஸ், ஹைபிரிட் வெரைட்டிஸ் எல்லாம் வந்து பயன்படுத்தி அங்க வந்து அதிகமாக இடுபொருட்கள் இட்ட போதிலும், அதாவது அனைத்து வகையான பயிர் பாதுகாப்பு மருந்துகளாக இருந்தாலும் சரி அல்லது தரமான உரங்களாக இருந்தாலும் சரி செய்து அவர்கள் வந்து ஒரு 2 அதாவது இங்கே ஒரு மகசூல் எடுக்கக்கூடிய ஒரு பகுதியிலே அவர்கள் 2-3 மகசூல்கள் எடுத்து அந்த பருவநிலைகள் ஒத்து வரும் பட்சத்திலே 2-3 மகசூல்கள் எடுத்து அங்கே வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஹையர் லேபர் ப்ரொடக்டிவிட்டி ஃபாலோஸ் ஃப்ரம் மெக்கனைசேஷன். இயந்திரமயமாக்குதல் என்பது அங்க வந்து மிக முக்கியமான ஒன்றாகவும், large scale operations and off-farm employment that concentrates more productive workers away from smallholder farming என்ற முறையிலே விவசாயிகள் பண்ணைகளிலே வேலை செய்து அதிக அளவிலே அங்கே மகசூல் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இரிகேஷன் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரையில China has far greater irrigation coverage and more reliable water delivery. Reliable irrigation இருக்கும் பொழுது it reduces risk, allows multiple crops per year and increases fertilizer responsiveness. அதே சமயத்திலே India remains more monsoon dependent with large spatial seasonal gaps in irrigation. Seed technology and research extension system பொறுத்தவரையில சைனாவுல வந்து பப்ளிக் அண்ட் பிரைவேட் பிளான்ட் பிரீடிங் ப்ரோக்ராம்ஸ் have more rapidly diffused highly yielding hybrids. அதாவது ஹைபிரிட்ஸ் வந்து பொறுத்தவரையில அதிக அளவுல அங்க சைனாவுல வந்து 1976லயே வந்து ஹைபிரிட்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில இங்க 1996-2006 தான் வந்து, அதாவது ரைஸ் ஹைபிரிட் 1 KRH12 1994 and 96, CORH3 வந்து 2006 வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஆனா சைனாவுல வந்து பாத்தீங்கன்னா 76லயே வந்து ஹைபிரிட்ஸ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதுல இருந்து இப்ப இன்னைக்கு ஹைபிரிட்ஸ்ல வந்து வேர்ல்டுலே ரைஸ் ஹைபிரிட் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாடாக
சைனா திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இன்புட் யூஸ் இன்டென்சிட்டி அண்ட் எஃபிஷியன்சி. சைனாவில் வந்து மோர் சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர் அவங்க யூஸ் பண்றது. அதே சமயத்துல வந்து அக்ரோ கெமிக்கல்ஸும் வந்து அதிக அளவுல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தா கூட அதிக அளவு, அதாவது மகசூல் எடுக்கக்கூடிய ஒரு நாடாகவும் சைனா இருந்து கொண்டிருக்கின்றது. இந்தியாவை பொறுத்தவரையில இன்புட் யூஸ் வந்து குறைவாக இருக்கின்றது. அந்த குறைவாக இருக்கின்ற இடுபொருட்களுக்கு ஏற்றவாறு மகசூலும் குறைந்த அளவிலே நமக்கு கிடைக்கின்றது. காரணம் வந்து என்னன்னா, விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருட்கள் குறைந்த விலையில் கிடைப்பதில்லை என்பதே ஒரு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகின்றது. அதே சமயத்திலே விவசாயிகள் அந்த இடுபொருட்களை இடுவதற்கு தேவையான நேரத்திலே அவர்கள் இடுபொருட்களை கொள்முதல் செய்து பயிர்களுக்கு இட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலும் இங்கே மகசூல் குறையும். அந்த மகசூல் குறைவதற்கு ஒரு வாய்ப்பாக உள்ளது. இயந்திரமயமாக்குதல், மெக்கனைசேஷன் அண்ட் ஃபார்ம் ஸ்ட்ரக்சர். அதாவது மெக்கனைசேஷன் ரேட்ஸை பொறுத்தவரையில டிராக்டர்ஸ், கம்பைன்டு ஹார்வெஸ்டர்ஸ், பவர் டில்லர்ஸ், எந்த ஒரு ஆபரேஷனாக இருந்தாலும் சரி, அது பிளான்டிங்காக இருந்தாலும் சரி, ஹார்வெஸ்டிங்காக இருந்தாலும் சரி, எல்லாமே சைனாவில் வந்து அதிக அளவிலே உபயோகப்படுத்தப்பட்டிருந்தது. அதாவது வேலையாட்கள் குறைந்த அளவிலே பயன்படுத்தி மெக்கனைசேஷனை அதிக அளவிலே பயன்படுத்தி அந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ், அறுவடைக்கு பின் ஆகக்கூடிய இழப்புகள் அதிக அளவிலே அங்கே தவிர்க்கப்படுகின்றது. சைனாவினுடைய கிராம பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக வந்து அவர்கள் கட்டமைத்துள்ளார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது கன்சாலிடேஷன் ஆஃப் எனேபிள்டு லேண்ட் கன்சாலிடேஷன் அண்ட் கஸ்டம் சர்வீஸ் மார்க்கெட்ஸ் வந்து மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகின்றது. அதாவது சைனாவுடைய கிராமங்களுடைய பொருளாதாரம் அந்த அளவிற்கு வலுவாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவை பொறுத்தவரையில இங்க அதாவது சிறு குறு விவசாயிகளாக இருக்கின்ற காரணத்தினாலே பிராக்மெண்டட் லேண்ட் ஹோல்டிங்ஸ், அதே சமயத்துல டெனன்சி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது டெனன்சி ரெஸ்ட்ரிக்ஷன் என்று சொன்னால் குத்தகை எடுக்கக்கூடியவர்கள் சில கட்டுப்பாடுகள் விதிப்பதன் காரணமாகவும் வந்து நாம் பெரும்பாலும் மெக்கனைசேஷன், இயந்திரமயமாக்குதலை இயந்திரமயமாக்குதலை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் உள்ள காரணத்தினால் இங்கே மகசூல் குறைவதற்கு ஒரு வாய்ப்பாக உள்ளது. கிராப்பிங் இன்டென்சிட்டி அண்ட் டைவர்சிபிகேஷன். அங்க வந்து பாத்தீங்கன்னா கிராப்பிங் இன்டென்சிட்டி வந்து மோர் அதிக, ஒரு வருடத்திற்கு இங்கே சில பகுதிகளிலே ஒரு பயிர் சாகுபடி, 2 போக சாகுபடி செய்கின்றோம் என்று சொன்னால், சைனாவை பொறுத்தவரையில 3 பயிர் சாகுபடி அதிக அளவிலே கடைபிடிக்கப்படுகின்றது. மோர் கிராப்ஸ் பர் இயர், ஒரு சின்ன, அதாவது ஒரே நிலத்திலே 3 பயிர் சாகுபடி என்பது அங்கு சர்வசாதாரணமாக கடைபிடிக்கப்படுகிறது. மிக்சட் கிராப்பிங் சிஸ்டம், அது சீரியல்ஸாக இருந்தாலும் சரி, கமர்ஷியல் கிராப்பாக இருந்தாலும் சரி, பல்வேறு பகுதிகளிலே மிக்சட் கிராப்பிங் சிஸ்டம் அங்கே கடைபிடிக்கப்படுகின்றது. ட்ரைலேண்ட் கிராப்ஸை பொறுத்தவரையில அங்கே சிங்கிள் கிராப் சிஸ்டம் மட்டுமே கடைபிடிக்கப்பட்டு நல்ல மகசூல் எடுக்கப்படுகின்றது. கிராம பொருளாதாரம், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்தவரையில ஸ்டோரேஜ் அண்ட் வேல்யூ செயின்ஸ் வலுவாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற சாலைகள், கோல்டு ஸ்டோரேஜ் வசதிகள் அனைத்தும் அங்கே வந்து வலுவாக கிராமங்களிலே
கட்டமைக்கப்பட்டுள்ளது. போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ் வந்து அதிக அளவிலே தவிர்க்கப்படுகின்றது. மார்க்கெட் ஓரியன்டட் கிராப்பிங் சிஸ்டம், அதாவது சந்தையிலே எந்த விளைபொருட்களுக்கு அதிக டிமாண்ட் இருக்கின்றதோ அதற்கு ஏற்றவாறு சாகுபடி செய்யும் முறை அங்கே கடைபிடிக்கப்படுகின்றது. இந்தியாவை பொறுத்தவரையில ப்ரொடக்ஷன் இன் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ் வந்து அதிகமாக இருக்கின்றது. காரணம் இன்அடிக்குவேட் ஸ்டோரேஜ், டிரான்ஸ்போர்ட் பாட்டில் நெக்ஸ் அண்ட் பிராக்மெண்டட், அதாவது மார்க்கெட்ஸ் வந்து சந்தைகள், விவசாய பொருட்களை விற்பதற்கு ஏற்ற சந்தைகள் சரியான ஒரு கட்டமைக்கப்படாத காரணத்தினாலே போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ் வந்து அதிக அளவில் இருக்கின்றது. அரசாங்கத்தினுடைய கொள்கைகள், அரசாங்கத்தினுடைய வேளாண்மையிலே முதலீடு, அப்புறம் சந்தைகளிலே உள்ள சீர்திருத்தங்கள், இவங்களை பார்க்கும் பொழுது, அதாவது சைனாவில் வந்து கோஆர்டினேட்டட் அக்ரிகல்ச்சர் மாடர்னைசேஷன் என்று சொல்லக்கூடிய அளவிலே லேண்ட் டென்யூர் ரிஃபார்ம்ஸ், சீர்திருத்தங்கள், நில சீர்திருத்த சட்டங்கள், அது அதிக வருடங்களுக்கு, அதாவது விவசாயத்தை பொறுத்தவரையில குறைந்த காலத்திலே நிலங்களை நாம் குத்தகைக்கு எடுத்தால் எந்த விதமான ஒரு வருமானத்தையும் ஈட்ட முடியாது. அந்த அளவிற்கு அங்கே அந்த குத்தகை நிலங்கள் நீண்ட காலத்திற்கு குத்தகை விடுவதாகவும், முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டிற்கு ஒரு இன்சென்டிவ்ஸ் கொடுக்கக்கூடிய அளவிற்கும், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லே ஒரு முக்கிய கவனம் செலுத்தி அதிக முதலீடு செய்வதாகவும் இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் விவசாயத்தை செம்மையாக செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. கூலி தொழிலாளர்கள் ரீஅலோகேஷன் அண்ட் அர்பனைசேஷன், அதாவது நகரமயமாக்குதல், விரைவான ஒரு நகரமயமாக்குதல் அண்ட் மேனுஃபேக்சரிங் லெட் குரோத் என்று சொல்லக்கூடிய அளவிலே சைனா ஷிஃப்டட் லோயர் ப்ரொடக்டிவிட்டி workers out of agriculture earlier, leaving a smaller but more productive agriculture labor force. Agriculture labor force பொறுத்தவரையில லேபர், அதாவது குறைந்த அளவிலே வேலையாட்களை அமர்த்தி அதிக அளவிலே இயந்திரமயமாக்குதலை பயன்படுத்தி அதிக மகசூல் எடுப்பது வந்து அங்கே ஒரு மிக முக்கியமான குறிக்கோளாக கடைபிடிக்கப்படுகின்றது. இந்தியாவை பொறுத்தவரையில அதிக அளவிலே லேபர் என்கேஜ்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங், டிப்ரெசிங் அவுட்புட் பர் ஒர்க்கர். ஒரு விவசாயிக்கு எடுக்கக்கூடிய, அதாவது இடுபொருட்களை அதிகமாக பயன்படுத்தி குறைந்த அளவிலே மகசூலை எடுத்துக் கொண்டிருப்பது என்பதுதான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்தியாவை பொறுத்தவரையில official statistics reflect differences in cropping intensity and reported yields. Cross-country comparisons must account for crop mixes, multiple cropping, area measurement conventions in some crops, vegetables, fruits, aquaculture. சைனாவை பொறுத்தவரையில எல்லாமே வந்து, அதாவது கான்ட்ரிபியூட் சப்ஸ்டான்சியலி டு டோட்டல் அக்ரிகல்ச்சர் வேல்யூ. அந்த அளவிற்கு வந்து அங்க மற்ற அனைத்து தொழில்களை விட வேளாண்மைக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு அரசாங்கம் ஒரு டோட்டல் இன்வால்வ்மெண்ட் என்ற அளவிலே விவசாயத்திலே முக்கியத்துவம் கொடுத்து அங்க செயல்படுகின்ற காரணத்தினாலே விவசாயம் மிக செழிப்பாகவும் பெரும்பாலான பயிர்களிலே உலகத்திலே முதன்மை இடத்திலும்
வகுத்துக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. Yield gaps, average cereal yield in China have been notably higher than India's. அதாவது சைனாவுடைய ஈல்ட பொறுத்தவரையில 20 to 50% higher depending on crop and year என்ற அளவிலே மகசூல் இருக்கின்றது. China's irrigated land share is higher. Similarly, mechanization indicators also higher. Example வந்து tractors per 100 hectares are higher in China. Policy implications and remedies for India. இந்தியாவை பொறுத்தவரையில expand reliable irrigation and water management. அதாவது இந்தியாவிற்கு நாம் கொடுக்கக்கூடிய வேளாண்மையிலே அதிக மகசூல் எடுப்பதற்கும் வேளாண்மையிலே அதிக வருமானம் பெறுவதற்கும் கொடுக்கக்கூடிய ரெமடிஸ் ஒன்று வந்து எக்ஸ்பாண்ட் ரிலையபிள் இரிகேஷன் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், டார்கெட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மைக்ரோ இரிகேஷன், சீட் சிஸ்டத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணோம், ஆக்சிலரேட்டட் சீட் சிஸ்டம்ஸ், வெரைட்டல் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் எக்ஸ்டென்ஷன் யூசிங் டிஜிட்டல் அட்வைசரி அண்ட் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ஸ், improve market infrastructure, storage, cold chains, and reduce post-harvest losses. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்தவரையில இன்றைக்கு வந்து நம்ம ஒவ்வொரு கிராமத்திற்கும் தேவைப்படுகின்றது. அது அக்ரிகல்ச்சரை நாம் 70 to 75 to 80% வந்து விவசாயத்தை நம்பி இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கு ஒவ்வொரு கிராமத்திற்கும் தேவையான அனைத்து வேளாண் கட்டமைப்புகளையும் உருவாக்கினால் மட்டுமே வேளாண் சார்ந்த நாடு என்று சொல்லுவதால் மட்டுமல்லாமல் விவசாயிகளுடைய வருமானத்தை பெருக்குவதற்கு வழிவகுக்க முடியும். Promote mechanization via custom hire centers and service markets suitable for small holders. அதாவது கஸ்டம் ஹையர் சென்டர் இருக்கு, ஆனா வந்து போதுமான அளவிற்கு இல்லை. விவசாயிகளுக்கு தேவைப்படுகின்ற அவர்களுடைய வேளாண் கருவிகளை, அதாவது வேளாண் கருவிகள் வாடகைக்கு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அவருடைய வேளாண் கருவிகளை பழுது செய்வதற்காக இருந்தாலும் சரி, கஸ்டம் ஹையரிங் சென்டர் அண்ட் சர்வீஸ் சென்டர் வந்து இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த செயல்பாடு ஒரு நிலைத்த தன்மை உடையதாக இருக்க வேண்டும். ஒரு சில இடங்கள் மட்டுமே இருந்தால் அது பெரும்பாலான விவசாயிகள் பயன்படுத்தக்கூடியதாக இருந்தால் மட்டுமே பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். நில சீர்திருத்தங்கள், ரீஃபார்ம் லேண்ட் அண்ட் டெனன்சி ரூல்ஸ் டு எனேபிள் லாங்கர் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் கன்சாலிடேஷன் வேர் சோசியலி feasible. Rebalance input subsidies towards productivity, இடுபொருளுக்கான மானியங்களை அதிகப்படுத்துதல், enhancing productivity, enhancing efficient use rather than blanket input pushes. சைனாவை பொறுத்தவரை typical stories and examples in China. Regions in China that adopted hybrid rice and intensive double cropping saw rapid yield jumps and became net exporters. Similar targeted seed and extension packages in Indian states like Punjab, Haryana produced high yields but have been geographically uneven and environmentally strained. அதாவது சைனாவை போல இருக்கக்கூடிய 2 மாநிலங்களை மட்டுமே இந்தியாவில் உள்ள ஒப்பிட்டு சொல்கின்றார்கள். பஞ்சாப், ஹரியானாவில் மட்டுமே அந்த அளவிற்கு
உற்பத்தி செய்யப்படுகிறது என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது. அதாவது இந்தியாவிலே ரெயின்ஃபெட் ஏரியாஸ் அதிகம், சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். உதாரணத்திற்கு மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களை எடுத்துக்கொண்டால் அங்க ரெயின்ஃபெட் ஏரியாஸ் அதிகம். ஸோ பெர்சிஸ்டன்ட் yield gaps, targeted irrigation, mechanization and market access in pilot districts commonly raise yields quickly when implemented. India's largest zone area and agriculture labor do not translate into higher production because per hectare and per worker productivity in China is substantially greater. மிக முக்கியமாக அதிக அளவிலே, அதாவது அரசாங்கத்தினுடைய இன்வால்மெண்ட் சைனாவிலே இருக்கின்ற காரணத்தினாலும், ரிவர் இன்டர்லிங்க்டு கேனால் சிஸ்டம் இருக்கின்ற காரணத்தினாலும் அவர்களுக்கு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி, வேளாண் வளர்ச்சியிலே அதிக அளவிலே முதலீடு செய்வத காரணத்தினாலும், ஒரு தனிப்பட்ட விவசாயினுடைய நிலப்பரப்பு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலும் அவர்கள் எதிர்பார்த்த அளவிற்கு மகசூல் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. பெரும்பாலான பயிர்களிலே உலகத்திலே முதன்மை நிலையை வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு நமது நாட்டிலும் வர வேண்டும் என்று சொன்னால் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சிஸ்டத்திற்கு அதிகமாக ஒதுக்கீடு செய்வதனால் மட்டுமும் அதே சமயத்திலே மெக்கனைசேஷன் இன்னும் அதிக அளவிலே நாம் இயந்திரமயமாக்குதலை வேளாண்மையிலே பயன்படுத்துவதன் மூலமும், கிராமப்புறங்களிலே வலுவான கட்டமைப்பு வசதிகளை, வேளாண் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதன் மூலமாகவும் விவசாயிகளுடைய பயிர் சாகுபடி செய்யக்கூடிய பயிர்களில் அதிக மகசூல் எடுத்து வருமானத்தை ஈட்ட முடியும் என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி, வாய்ப்பளித்த நண்பருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ராசு சார், உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை இந்திய வேளாண்மையும் சீன வேளாண்மையும் ஒரு ஒப்பீடு என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டன. இந்த தகவல்களை நமக்கு வழங்கியவர் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு கே ராசு அவர்கள். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் திரு தினகர் பாபு அவர்களை இந்த நிகழ்ச்சி தொடர்பான தகவல்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தினகர் பாபு, பிளீஸ். தினகர் பாபு, ராணிப்பேட் மாவட்டம் சார். சொல்லுங்க. சைனா விவசாயத்துல நம்பர் 1 இருந்தாலும் இந்த எல்லாமே நகர பயணத்தை நோக்கி அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. சமீபத்துல தமிழ் ட்ரெக்கர் அப்படின்னு ஒரு யூடியூபர் நிகழ்ச்சியை நான் பார்த்தேன் சார். அங்க அவங்க போற போக்குல விவசாயத்தை அப்படியே காமிச்சிட்டு போயிருந்தாரு. நான் பார்த்த சில காட்சிகளை பத்தி நான் சொல்றேன். ஒரு பெரிய லெவல்ல அறுவடை ஆயிட்டு, காய்கறிகள்லாம் அறுவடை ஆயிட்டு காலி இடம் தான் இருந்தது. விவசாய இடத்துல விவசாயிகளே கம்மியா இருக்காங்க. ஆனா மெக்கனைசேஷன் வச்சிருப்பாங்களா நம்மளுக்கு தெரியல அதை பத்தி. இன்னொரு ஆப்ரிக்காட்டு தோட்டம் ஒன்று இருந்தது. அந்த தோட்டம் பக்கத்துலேயே பெரிய தோட்டமா நம்மளுக்கு தெரியல. அவர் அப்படியே காமிச்சிட்டு போனாரு. ஒரு சின்ன லெவல்ல ஒரு 10 பேர் 15 பேர் இருப்பாங்க போல இருக்கு. அந்த ஆப்ரிக்காட்டை எல்லாம் ப்ராசஸ் பண்ணி அந்த தோட்டத்துல இருந்து பக்கத்துலேயே தான் வச்சிருக்காங்க. அங்கேருந்தே அந்த ப்ராசஸ் ஆன அந்த பேக்கேஜிங்லாம் அருமையா பண்ணி ஃபைனல் ப்ராடக்டாவே வெளியே போற மாதிரி இருக்கு. இது நமக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு தோணுது. அது இல்லாம அது சாதகமான விவசாயத்துக்கு சாதகமான பல இருந்தாலும் நமக்கு அங்க கிராமத்துல பொருளாதாரம் உயர்வா இருந்தாலும் அங்க ஒரு உயிரோட்டம் இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஜனங்கள்லாம் நகரத்தை நோக்கி அதிகமா போயிடுறாங்க. அந்த வீடுங்கள்லாம் கூட வாங்கறதுக்கு ஆள் இல்லாம பெரிய பெரிய வீடுங்கள்லாம் நல்ல நல்ல வீடுங்கள்லாம் மலிவா இருக்கு, நீங்க வேணா வாங்கிக்கிங்கிற மாதிரி அந்த சொல்ற அளவுக்கு இருக்கு. இது நம்ம கிராமப்புற ஒரு உயிரோட்டம் இருக்கு. ஆனா பொருளாதாரம் இருக்கான்னு நமக்கு தெரியல. அங்க மெக்கனைசேஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு அது
விவசாய பொருட்கள் மட்டும் வெளியே போற ஒரு இயந்திரம் மாதிரி தான் அது இருக்கு. அங்கேருந்து சில சாதகமான நிகழ்ச்சிகளை எடுத்துக்கினா அந்த ப்ராசஸிங் எல்லாம் பக்கத்து நடந்து ஃபைனல் ப்ராடக்டை வெளியே போடுறது. அப்ப கரும்பு தோட்டத்தை காமிச்சாரு. அந்த கரும்பு தோட்டத்தை காமிக்கும் போது நல்லா பெரிய அந்த அவுத்தி வெத்தலை தொழில் வைப்போமே சார், அவுத்தி மரம்லாம் வச்சு அந்த மாதிரி காவாங்கெல்லாம் பெருசு பெருசா நான் வச்சு அவர் கரும்பு காமிக்கிறாரு. கரும்பு நம்ம பக்கம் அந்த கரும்பே பார்க்க முடியாது போல, அந்த அளவுக்கு கனமா இருக்கு கரும்பு. நீர் நல்லா பாயுது, அந்த காவாயில கூட நல்லா இருக்கு. இதெல்லாம் ஆட்கள் இருக்காங்களா விவசாயம், அந்த ஆட்கள் எல்லாம் பார்க்க முடியல. எல்லாமே அந்த நிகழ்ச்சியில அந்த இயந்திரங்கள்லாம் காமிக்கல. இப்படிதான் இருக்குமோ நம்மளுக்கு தோணுது. மற்றபடி நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருந்தது சார். நன்றி, வணக்கம். நன்றி திரு தினகர் பாபு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கும் உங்களுடைய கருத்தை தெரிவித்தமைக்கும் மிக்க நன்றி. அடுத்ததாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் ராஜ் பிரவீன் அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் சார். சார், சாரோட பேச்சு பார்த்தேன் சார், அருமையா இருந்துச்சு. நம்ம இந்தியால வந்து சார் நம்ம கொஞ்சம் பாலிசிஸ் கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்கு சார். என்ன காரணம்னா, சைனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பப்ளிக் செக்டார்ல வந்து பிடி இன்ஜினியர்டு வெரைட்டிஸ் ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. நம்ம வந்து பிடி காட்டன் மாத்திரம் தான் பண்ணிருக்கோம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் செக்டார் தான் அதுல பெரிய பிளேயரா இருக்கிறாங்க. ரைஸ்ல நம்ம பண்ணிருக்கிறோம், வெரைட்டிஸ் ரிலீஸ் பண்ணிருக்கோம். பூசால கொஞ்சம் இன்ஸ்டியூட்ல கொஞ்சம் வெரைட்டிஸ் ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. நமக்கு என்ன தேவை அப்படின்னா, பப்ளிக் செக்டார்ல வந்து நம்ம நிறைய பிடி இன்ஜினியர்டு வெரைட்டிஸ் நமக்கு இருந்தாதான் இனி உள்ள காலங்களில் வந்து நம்ம வந்து ப்ரொடக்டிவிட்டியை கூப்பிட முடியும். ரெண்டாவது கிளைமேட் ரெசிலென்ட் வெரைட்டிஸ் நமக்கு வந்து ரொம்ப தேவையா இருக்கு. அதையும் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோம் சார். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு ஸ்டோரேஜ் கட்டமைப்புகள் ரொம்ப இல்லை சார். நமக்கு வேஸ்டேஜ் வந்து அதிகமா இருக்கு சார். இது ஒரு 30% வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றது வந்து வேஸ்டேஜ்லேயே போயிருது. அந்த 30% வந்து நம்ம வந்து ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸா கன்வெர்ட் பண்ணோம்னா நிச்சயமா வந்து நம்மளால வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் செக்டார்ல ஒரு குரோத்தை கொண்டு வர முடியும் சார். ப்ரொடக்டிவிட்டி கூட்டுறதுங்கிறத விட அந்த ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேவையா இருக்கு சார். அதுவும் குறிப்பா ஹார்டிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் நமக்கு ரொம்ப தேவையா இருக்கு சார். ஏன்னா அங்க அது வந்து ஹைலி பெரிஷபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சமீப காலத்துல பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பேடியில கூட பாத்தீங்கன்னா இந்த வாட்டி கொள்முதல் பண்ண முடியாம நிறைய பிரச்சனைகள் நம்ம வந்து ஃபேஸ் பண்றோம் சார். காவிரி டெல்டா ரீஜன்ல கூட நம்ம கிட்ட வந்து அந்த மாதிரி கட்டமைப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கு. அதனால அதெல்லாம் பாக்குறதுக்கு வந்து நம்ம அந்த சோலார் ட்ரையர்ஸ் இது மாதிரிப்பட்ட கட்டமைப்புகள் நமக்கு ரொம்ப தேவை இருக்கு சார். அது வந்து சார் வந்து சொன்னாங்க, வேல்யூ ஆடட் அடிஷனு, ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து பண்ணணும் சார். நான் 2000 வந்து அரௌண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஃபேக்கல்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல மார்க்கெட் லெட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க சார். அதுல வந்து இந்த மார்க்கெட் ஓரியன்டட் ஃபுட் ப்ரொடக்ஷன் நோக்கி நம்ம போனோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார். அதுலயே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் சார். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி டாக்டர் ராஜ் பிரவீன். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கும் மிக்க நன்றி. ஓகே, இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நல்ல தகவலை தாங்கி வந்த நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. அதாவது பல கருத்துக்கள், பல தகவல்கள் இன்று பரிமாறப்பட்டன. யாரும் அறிந்திராத தகவல்கள் நிறைய. சார் வந்து இப்போ பிஎஸ்சி ஏஜி படிச்சு டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் முடிச்சாரு. அதற்கப்புறம் எம்ஏ சோசியாலஜி பண்ணாரு. இப்போ எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த புத்தக ஞானம் இப்போ கொஞ்சம் அதிகமாக வெளிப்படுகிறது அவங்களோட நிகழ்ச்சியில. ஸோ இந்த இன்றைய நிகழ்ச்சி கூட அவருடைய படிப்பு சம்பந்தப்பட்ட தலைப்பிலான தகவலாக நான் பார்க்கிறேன். ஒரு அருமையான நிகழ்ச்சி, நல்ல தகவல். இப்போ காலேஜ்ல படிச்ச மாதிரி ஒரு நல்ல கிளாஸ் எடுத்த மாதிரி இந்த நிகழ்ச்சி புலப்படுகிறது. இதுல வந்து ஒரு தனி மனித நில உரிமை வந்து இந்தியாவை பொறுத்தவரையில ரொம்ப குறைவா இருக்குது. ஆனா சீனால அதிகமாக இருக்கிறதாக தகவல் சொன்னாங்க. அத மாதிரி மண் வளம் அவ்வப்போது ஆய்வு செய்யப்பட்டு அது பேணப்படுகிறது. இன்புட் சப்ளை எல்லாமே கவர்மெண்ட் தயார் நிலையில வச்சிருக்காங்க. தேவையான இன்புட்ஸ், இப்போ மழைக்காலம் வருதுன்னா அதற்கு ஏற்ற விதைகள், உரங்கள், பூச்சி மருந்துகள் எல்லாமே தயார் நிலையில இருக்கும். அந்த பொறுப்பை கவர்மெண்ட் எடுக்குது. நம்ம நாட்டிலேயும் இந்த திட்டங்கள் எல்லாம் இருக்குது. ஆனா பல குறைபாடுகளோட தான் எல்லாம் இருக்கும். சோ இந்த மாதிரி குறைகள் களையப்பட வேண்டும். சோ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நம் நாட்டுல தொழில்நுட்பம் இல்லாமல் இல்லை, தொழில்நுட்ப ஞானம் இல்லாமல் இல்லை, அறிவு இல்லாமல் இல்லை, திட்டங்கள் இல்லாமல் இல்லை. இருக்கிற திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் முக்கியமான கருத்தாக நான் சொல்கிறேன். அத மாதிரி
எக்ஸ்டென்ஷன் பணி, விரிவாக்க பணி வந்து அருமையாக நடைபெறுகிறது என்ற தகவலை சொன்னாங்க. இங்க இந்தியால வந்து அந்த டிஎன்பி அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கும்போது, பயிற்சி வழி தொடர்பு திட்டம் நமது தமிழகத்திலையும் இந்தியா பூரா கூட பல காலகட்டத்தில் இருந்தது. சோ அந்த திட்டம் இருக்கும்போது ஓரளவுக்கு விவசாயிகள் நேரடியாக சந்திக்கப்பட்டார்கள், அவர்களுக்கு வேண்டிய தெளிவுரை அறிவுரைகள் வழங்கப்பட்டன. இப்போது அது இல்லை என்றே சொல்ல வேண்டும். சோ ஏதோ திட்டங்கள் நடத்துறதுக்கு தான் வேளாண்மை துறை இருப்பதாக தெரிகிறது. கவர்மெண்ட் கொடுக்கிற ஃபண்டை இவங்க ஒரு இன்புட்டை வாங்கி விவசாயிக்கு கொடுக்கணும், அதுக்காகத்தான் துறை இருக்கிறது, அதற்காக தான் அதிகாரிகள் இருக்காங்க. தொழில்நுட்பம் பரவலாக்கத்துக்கு அதிகாரி இல்லை, விவசாயியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி ஆபீஸ்ல இருந்து ரிப்போர்ட் போடுறதுக்கு தான் கம்ப்யூட்டர் ரிப்போர்ட் அல்லது மொபைல் ரிப்போர்ட்டிங் தான் நடந்துட்டு இருக்குது. சோ இந்த மாதிரி குறைகள் எல்லாமே களையப்பட வேண்டும். இவை ஏதும் சீனாவில் இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அத மாதிரி விவசாயத்தில் லாபம் இல்லை அப்படின்னா அந்த இடத்தை விட்டு விவசாயி ஒதுங்கி போயிடணும். அந்த நிலம் வந்து விவசாயியிடம் இருந்து கைப்பற்றப்பட்டு அல்லது அது வந்து இன்னொரு பெரிய விவசாயிக்கோ அல்லது நிறுவனத்துக்கோ கொடுக்கப்பட்டு அவர்களால விவசாயம் செய்யப்படும். இந்த விவசாயிக்கு ஒரு நல்ல வேலை, அரசாங்கம் சார்பில் ஒரு நல்ல பணி வழங்கப்படும். சோ இது வந்து ஒரு நல்ல திட்டம் தான். என்ன, நானும் விவசாயம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு 25 சென்ட் இடத்தை வச்சு அதுல ஒரு லாபம் இல்லாத ஒரு விவசாயத்தை செஞ்சு தனது உழைப்பையும் வீணடிச்சு தனது குடும்பத்தை, தன்னை நம்பி இருக்கிற குடும்பத்தையும் அதன் வாழ்வாதாரத்தையும் கெடுத்து நாசப்படுத்துறதுக்கு இந்த திட்டம் எவ்வளவோ பரவாயில்ல. சோ இந்த மாதிரி இது வந்து ஒரு காரணம். அத மாதிரி ஹைபிரிட்ஸ் வந்து நாம இப்போ ரீசெண்டா கொண்டு வந்ததையும் கொண்டு வராம அந்த மாதிரி, அதாவது கொண்டு வரப்பட்ட புதிய ஒட்டு ரகங்கள் கூட புழக்கத்தில் இல்லாத அளவுக்கு அதற்கு எதிர்ப்புகளும் எதிர்வினைகளும் மாற்றப்பட்டு வருகின்றன. ஆனால் சீனால 1976 முதற்கொண்டே ஒட்டு ரகங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதனால சீனால வந்து நெல் உற்பத்தி, ஒட்டு நெல் உற்பத்தி அங்கதான் ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லி சார் சொன்னாங்க. சோ இத மாதிரி மண் வளத்தை போல நீர் வளமும் பாதுகாக்கப்படுகிறது. நீர் ஆதாரங்கள், நீர்நிலைகள் எல்லாமே ஒருங்கிணைக்கப்பட்டு அதன் மூலம் சரியான பாசன வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது முக்கியம். இங்க நமக்கு கர்நாடகால இருந்தே தமிழகத்துக்கு தண்ணி வராது, மேல் காலில இருந்து கீழ்காலுக்கு தண்ணி வராது, மேல் வயல்ல இருந்து கீழ் வயலுக்கு தண்ணி வராது. சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நமது விவசாயிகள் விவசாயம் செய்து கொண்டு வருகிறார்கள். அதே போல 3 வருஷத்துக்கு 3 பயிர்கள் எடுக்க முடியும் சீனால அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு முக்கிய காரணம் அந்த சீனாவின் நில வளம் மற்றும் நீர் வளம் சிறப்பானதாக இருக்கிறது என்பதுதான் அதற்கு முக்கிய காரணம். அது மாதிரி கிராம வளர்ச்சி, கிராமங்கள் வளர்கின்றன, கிராமத்துல எல்லா வசதியும் செய்யப்பட்டுள்ளது. கிராமத்துல வந்து உற்பத்தி ஆகிற இது தானியங்கள் அல்லது விவசாய வேளாண் விளை பொருட்களை அங்கேயே காய போட்டு சுத்தம் செய்து பேக் பண்ணி காசாக்குறதுக்கு வழி வாய்ப்புகள் இருக்கின்றன. இங்க வந்து கட்டுமானங்கள் எல்லாமே இப்பதான் ஒரு சில ஆண்டுகளாக கட்டுமானங்கள் செய்து வழங்கப்படுகின்றன. அது வரைக்கும் எல்லாமே சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் தான் பாலம் கட்டுறது, அந்த மாதிரி இந்த மாதிரி தான் நிதி பூராவுமே பயன்பட்டு கொண்டு இருந்ததே ஒழிய விவசாயத்திற்கு கொடுக்கிற மானியம் இடுபொருளாக கொடுக்கப்பட்டு வீணடிக்கப்பட்டு கொண்டிருந்தது. உரிய நேரத்தில் காலத்தில் கொடுக்கப்படாமல் இருந்தது. இவ்வாறுதான் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு இருந்ததே ஒழிய விவசாயிக்கு உண்மையிலேயே பயனளிக்கும் விதத்தில் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அதே போல வேளாண் ஆராய்ச்சிக்காக நிதி ஒதுக்கீடு, இது வந்து நமது நாட்டிலும் நிதி ஒதுக்கீடு இருந்தா கூட இது முறையாக செயல்படுத்தப்பட வேண்டும், அதை கண்காணிக்கப்பட வேண்டும், அதன் பயன் விவசாயிகளுக்கு சென்று சேர வேண்டும். இவை வந்து அதிக அளவில் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாகவும் நான் பார்க்கிறேன். விவசாயிகளின் தேவைகளை அறிந்து திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன சீனாவில். இந்தியால அதையும் குறிப்பா தமிழகத்துல ஆபீசர் இன்ட்ரெஸ்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்மர் இன்ட்ரெஸ்டட் ஸ்கீம்ஸ்ங்கிறத விட அதிகாரிக்கு எந்த திட்டம்
முக்கியம் என்று தெரிகிறதோ அந்த திட்டம் தான் செயல்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்குது. சாரி, நான் டிபார்ட்மெண்ட்ல உள்ள குறைய கொஞ்சம் அதிகமாவே சொல்றேன்னு நினைக்கிறேன். பட் இதுதான் நிலைமை. இது மாறணும். விவசாயியோட தேவை தான் பண்ணணும். விவசாயிக்கு தேவையில்லாததை நான் ஒரு திட்டம் கொடுக்கிறேன்னு சொல்லி அரசு கொண்டு திணிப்பதுல என்ன யூஸ் இருக்குது? அதனால்தான் நிறைய திட்டங்கள் புறக்கணிக்கப்படுகின்றன, செயலாக்கப்படாமல் அது அப்படியே அந்த வீணா போயிடுது. அதற்கு காரணம் நம்முடைய ஆட்சியாளர்கள் தான் என்பதை, ஆட்சியாளர் சொல்லும் போது அரசியல் ஆட்சியாளர்கள் மட்டும் இல்லை, அதிகாரிகளும் தான் அதற்கு முக்கிய காரணம் அதிகாரிகள் தான் என்பதை தான் நான் தெரிவிக்கிறேன். சோ இந்த மாதிரி ரொம்ப சீர்திருத்தங்கள் நமது நாட்டில் தேவைப்படுகிறது. அது என்றைக்கு வருமோ அன்றைக்கு நாமும் சீனாவை போல் மிஞ்சிய விளைச்சலை காண முடியும் என்பது என்னுடைய கருத்து. அடுத்ததாக திருநெல்வேலியிலிருந்து திரு பொன்ராஜ் அவர்கள் பேசுறதுக்கு வந்திருக்காங்க. பொன்ராஜ் சார், இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க. சீனா ஒரு பொது உடைமை ஆட்சி நடக்குது. அங்க அவர் சொன்னாங்கன்னா செஞ்சுதான் ஆகணும். நீங்க செய்யணும். இங்க அப்படி கிடையாது. நம்ம ஜனநாயக நாடு. அது ஏதாவது சொன்னீங்கன்னா பிரச்சனை வரும். நீங்க சொன்னீங்களே கர்நாடகா தண்ணி வரலங்கிறீங்க. கர்நாடகா திறந்து விடும்போது நம்ம சேமிப்பு, இப்ப பாருங்க காவேரியில தண்ணி ஓடத்தான் செய்யுது. ஆனா நம்மளால சேமிக்க முடியுதா? எல்லாம் கடலுக்கு கொஞ்சம் போகணும் அப்கோர்ஸ். ஆனாலும் நம்மளால முடியல. இருக்கிற தண்ணி சில வறண்ட இடங்களுக்கு நம்மளால டைவர்ட் பண்ணி கொண்டு போறதுக்குள்ள திட்டங்கள் இல்லை. அது சொல்லுவாங்க, அங்க இருந்து மேட்டூர்ல இருந்து கொண்டு வந்தா இங்க விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் இதுக்கெல்லாம் சில சமயங்கள் ரொம்ப வறட்சி ஆகுது இல்லை, அப்பெல்லாம் கொண்டு வந்து நிறைச்சி வைக்கலாம். அந்த மாதிரி தான் நிறைய போகுது. அப்புறம் அவங்க ரொம்ப பிளான் பண்ணி தான் போனாங்க. நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரே நெல்லுன்னா நெல். இந்த வருஷம் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் பஞ்சாப்ல கூட நிறைய நெல்லு தான் விவசாயம் பண்றாங்க தேவைக்கு அதிகமா. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் பண்றாங்க. ஆனா அதை சேமிப்பு வைக்கிறதோ அதை பாதுகாப்பு வைக்கிறதுக்குள்ள இதெல்லாம் இல்லை, வசதிகள் இல்லை. அதெல்லாம் நம்ம பண்ணணும். அதாவது நம்ம போர்காஸ்டே நம்ம சரியா பண்றது கிடையாது. ஏதோ விவசாயம் பண்றாங்க, ஏதோ வாங்குறாங்க. அப்புறம் ரேஷன்லாம் நல்லா அரிசி கொடுக்குறோம், விளையாட்டுலாம் வந்துருது சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. விவசாயிகள் நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்கள கட்டுப்படுத்தி இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொன்னாலும் அவங்களுக்கு எது ஒரு ஆனால் லாபமா இருந்தா எதனாலும் செய்வாங்க விவசாயி. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம சைனா மாதிரி நம்ம புளிய பார்த்து கூட சூடு போட்டு முடியுமாங்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவங்க விவசாயம் செய்யலைன்னா அவனை வேற தொழில் அவனை எடுத்து வேலை வாங்கிடுவாங்க. இங்க அப்படி கிடையாது. சும்மா படுத்து கிடந்தாலும் அப்படிதான் கிடப்பாங்க. போய் வேலையை பார்க்கணும் கிடையாது. நம்ம ப்ரொடக்ஷனும் ரொம்ப குறவு தான் நம்ம இதுல. அவங்கள கம்பேர் பண்ணும்போது இன்புட் நிறைய குறவு இருக்கு. எக்ஸ்டென்ஷன் நீங்க சொன்னீங்களா, பழைய டிஎன்பி அந்த தகவல் தொடர்பு எல்லாம் அன்னைக்கு இது கொடுத்தாங்க. யாரு? வேர்ல்டு பேங்க்ல பணம் கொடுத்தாங்க, உலக வங்கி. அதனால போச்சு. இப்பெல்லாம் அதுக்கெல்லாம் ஆளு கிடையாது. இப்போ நிறைய கிராஜுவேட்ஸ் உற்பத்தி ஆகுது. ஆனா எங்க போறாங்க? எல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி போகணும்னு நினைக்கிறாங்க ஒழிய விவசாயத்துல போய் பண்ணணும்ட்டோ ஃபீல்ட் லெவல்ல பண்ணணும்ட்டோ இல்லை. நம்ம நாட்டில் நல்ல வளங்கள் இருக்கத்தான் செய்யுது. இதெல்லாம் நம்ம இன்னும் உலகத்துக்கே நம்ம சாப்பாடு போடுற அளவுக்கு இருக்கு. ஏன்னா எங்கனாலும் என்ன பயிர் நம்ம உலகத்துல ஆப்பிள்ல இருந்து என்ன விளையுது நம்ம நாட்டுல. இந்த மாதிரி இருக்குது. திரும்ப நம்ம இதையே சொல்லிட்டு தான் இருக்கிறோம். சரி, ஓகே, இப்போதைக்கு எந்த பஞ்சமும் இல்லை நாட்டுல. அது நம்ம தேங்க்ஸ் டு ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ், கிராஸ் ப்ரீடிங் அதெல்லாம் தான் நல்லதுதான். இன்னும் கூட சில ஏரியாக்கள்ல இன்னும் நம்ம நிறைய எண்ணெய் வித்துக்கள் வேற இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம கொண்டு வரணும். இது திட்டம் போடலாம். மாற்று பயிருக்கு உற்சாகப்படுத்தினா, அவங்களுக்கு விவசாயிகளுக்கு உற்சாகப்படுத்தினா, அவங்களுக்குள்ள இன்சென்டிவ், அவங்களுக்குள்ள தன உதவிகள்லாம் செய்யணும். அந்த மாதிரி வந்தா ஒருவேளை நமக்கு சைனா மாதிரி நம்மளும் ப்ரொடியூஸ் பண்ணி ரொம்ப லார்ஜ் ஸ்கேல் எக்ஸ்போர்ட்டோ இது பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ பாஸ். தேங்க்யூ சார். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக டெக்னோஸ்பார்க் என்ற ஐடியில இருந்து நண்பர் பேச கேட்டிருக்கிறாரு. சார், உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம். வணக்கம், நான் திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க. என்னோட பேர் மகேஷுங்க. சார், இது ரொம்ப நல்ல ஒரு அமர்வா எனக்கு இது கிடைச்சது. சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க நல்லா வாய்ப்பா இருந்ததுங்க. முதலாவதாக ராசு சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் அரேஞ்ச் பண்ணவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்றேன். சார், இதுல சில விஷயங்கள் நான் உங்களுடைய கருத்தோட ஒத்து போகிறேங்க. அரசாங்கம் சார், ஆடியோக்குள்ள இருக்கா? கேக்குது சார், சொல்லுங்க. ஓகே சார், அரசாங்கம் பொதுவா தமிழ்நாட்டுல பொறுத்தவரை மாத்திரம் இல்ல, சென்ட்ரல்லையும் சரிங்க, ஒரு திட்டத்தை அதை அவங்க வரையறுக்கிறாங்க. அந்த திட்டத்தை தான் எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. எலெக்ஷன் டைம்ல இல்ல சில பட்ஜெட்லாம் தாக்கல் பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்க,
எல்லார்கிட்டயும் வந்து ஆலோசனை கூட்டம், கருத்து கேட்பு கூட்டம் அப்படின்றதையும் நடத்துறாங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா சாப்பிட முடியாம அதுலயும் பாத்தீங்கன்னாக்கா அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஒரு சில கொஸ்டின்ஸை வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டோ இல்லை யாரோ ஒருத்தவங்க தான் வந்து அதை எழுதி கொடுத்துட்டு இதை தான் கேட்கணும், மற்றது கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. நான் கன்வே பண்ண வர்றது என்னன்னா, ஒரு ஸ்கீமை நீங்க வந்து அதை நிர்ணயிச்சுட்டு அந்த ஸ்கீமே எல்லாருக்கும் தேவையா இருக்கணும், எல்லாரும் அதையே போய் சேர்ந்து அடையணும், அதுக்கே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஸ்கீம்க்கே மாத்திரமே ஃபண்டு வந்து அலாட் பண்ணிட்டு அதை மாத்திரமே இம்ப்ளிமெண்ட் பண்றது சரியான ஒரு முறையா இருக்காது அப்படின்றது என்னோட கருத்துங்க. நான் அதை மீண்டும் உங்க கருத்தோட ஒத்து போறேன், அதை பதிவு செய்ய விரும்புறேங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, பொதுவான ஒரு ஃபண்டு வந்து இவங்க வச்சுக்க மாட்டாங்க. இப்போ சமீப காலங்களாக ஜெனரல் ஃபண்ட் மாதிரி வச்சுக்க மாட்டாங்க. ஒரு ஸ்கீம் வந்து நம்ம வந்து ஒரு தேவை இருக்கு ஃபார் சேயிங் பாத்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து பவர் டீலர் வந்து ஃபுல்லா வந்து கொடுக்குறாங்க. ஆனா எல்லா இடத்துக்கும் பவர் டீலர் தேவையான்னு பார்த்தா தேவை இருக்காதுங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், இதுதாங்க. ஆனா எனக்கு என்னுடைய தேவை வேறையா இருக்கு. அதை நான் போய் கேட்டுட்டு போனேன்னா அதுக்கான ஸ்கீமுக்கான ஃபண்டோ இல்லை ஏதோ வந்து இல்லைங்க. இப்போ இது இருக்கு, இது வேணா நீங்க வாங்கிக்கிங்க, நாங்க உங்களுக்கு தரோம் அப்படின்ற ப்ராசஸ்ல தான் போறாங்க. இது ஜெனரல் ஃபண்ட் மாதிரி அது வாய்ப்பு இருக்குமேனால் இவங்க அதை நடைமுறைப்படுத்தினாங்கனாக்கா அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு எங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை வந்து எங்களுக்கு இது தேவை, எனக்கு இந்த பொருள் தேவை, இல்லை என்னுடைய இன்புட் இது தேவை அப்படின்ற மாதிரி நான் கேட்டுட்டு நான் வாங்கிக்க முடியுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட் வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக வந்து இங்கே நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இப்போ இந்த ஃப்ளட் டைமில், இப்போ இந்த மாதிரி ஹெவி ரெயின் டைமில் எல்லாத்துலேயும் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து ஃபோர்காஸ்ட்டை பற்றி கரெக்டாக நம்மளால் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்போ கரெக்டான இதுவும் எங்களுக்கு தெரியவும் வாய்ப்பு இல்லாமல் இருக்குங்க. இப்போ நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கு, அதை சந்தைப்படுத்துறதுக்கு, இல்லை அதை வந்து கரெக்டான ஒரு ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு போதுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கிராமங்கள் லெவலில் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்குங்க. போஸ்ட் ஹார்வெஸ்ட் வந்து கொஞ்சம் அதனுடைய மார்க்கெட்டிங்க்கும் இப்போ இல்லை அதனுடைய ஸ்டோரேஜ்க்கும் கரெக்டான ஒரு ப்ராசஸ் பண்ணாங்கனாக்கா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய இதுங்க. அப்புறம் ப்ராப்பர் மிஷின்ஸ் அண்ட் லேபர் யூட்டிலைசேஷன் வந்து இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இப்போ லேபர் லா இருக்குது, லேபருக்கான வேஜஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, லேபருக்கான வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, கரெக்டு, அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை, அது நாங்கள் ஏற்றுக்குறோம், நாங்கள் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு லேபர் வந்து இவ்வளோ வேலை செய்யணும் அப்படின்றது வந்து கரெக்டாக அதை நிர்ணயம் பண்ணி அவங்கக்கிட்ட அந்த வேலை வந்து வாங்குறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குங்க. அப்போ மெக்கானைசேஷன் மாதிரி நம்ம போனோம்னாக்கா, இப்போ இப்போ சொன்ன மாதிரி வந்து ஒரு பெரிய ஏரியா இருக்கு, ஒரு 10 ஏக்கர்ஸ் 20 ஏக்கர்ஸ்னாக்கா மெக்கானைசேஷன் அது கரெக்டாக இருக்குங்க. இப்போ ஸ்மால் ஃபார்மர்ஸ் எல்லாம் பண்றதுல வந்து அது பெரிய ஒரு இஷ்யூவா இருக்குங்க. அதை நாங்க திருப்பியும் வேற யாரையாவது ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அவங்க பண்ணாங்கனாக்கா அதை நாங்கள் யூட்டிலைஸ் பண்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும்னு வந்து என்னுடைய இதுங்க. இதுவரையிலும் வாய்ப்பு அளித்த உங்களுக்கும் அனைவருக்கும் நன்றி சார். நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கும் மிக்க நன்றி. அடுத்ததாக நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை இந்த நிகழ்ச்சி தொடர்பான தனது கருத்தை தெரிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேளாண்மை ஆராய்ச்சி கூடங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து நிதி எப்போது போல் செய்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால்தான் அனைத்து ஆராய்ச்சி கூடங்களும் பல்கலைக்கழகங்களும் அன்றாடம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. நமது குறைகள் என்னவென்றால் ஆராய்ச்சிகள் மிக சிறப்பாக செய்கின்றார்கள், ஆனால் அதை கடைபிடிக்கும் முறையிலே கோட்டை விட்டு விடுகின்றார்கள். அதைத்தான் சொல்ல வேண்டும். வசதி வாய்ப்புகள், ஆராய்ச்சி நிறுவனத்தின் கண்டுபிடிப்புகள் சீனாவின் தரத்திற்கு எந்த விதத்திலும் நமது பாரதம் சளைத்ததல்ல. ஆனால் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். இங்கே கடைபிடிப்பதற்கு என்ன வேண்டுமோ அதை நாம் சரிவர செய்தால் நிச்சயம் அந்த நாட்டுக்கு இணையாக நாம் நிச்சயம் வருவோம். இப்பொழுது அப்படித்தான் இருக்கிறது. மேலும் அவர்கள் சொல்லும்போது ஆறுகள் அங்கே இணைக்கப்படுகிறது, அதுவும் ஒரு காரணம் சொன்னார்கள். இங்கே கடலிலே வீணாகி போய் கலைக்கின்ற நீரே இன்னும் தேக்கி கட்டி வைத்து உபயோகப்படுத்த தெரியாமல் அவர்கள் தங்களது சிறப்பான ஒரு இந்த வாய்ப்புகளை தட்டி கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நீர் சேமிப்புகளை கடைபிடித்தால் பயிர் செய்யக்கூடிய சாகுபடி பரப்பு மிக அதிகமாக செய்ய முடியும்.
அங்கே சீனாவிலே அதிக பரப்பளவு போல இந்தியாவிலும் செய்ய முடியும். விஞ்ஞான தொழில்நுட்ப முறைகளை கடைபிடிப்பதில் நாம் முறையாக இருந்தால் நிச்சயம் சீனாவை விட நாம் முன்னேறலாம் என்று சொல்லி என சிற்றுரை முடிக்கிறேன். வணக்கம். நன்றி திரு கந்தசாமி சார். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கும் மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சி ஒரு நல்ல தகவலை தாங்கி வந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக வழங்கிய இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு கே ராசு அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல கருத்துக்களையும் தகவல்களையும் தெரிவித்த அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.